உங்களை தான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு காது கேட்கல இல்ல கேக்குதா கேக்குறியான்னு கேக்குறேன். தெரிஞ்சுதான் நம்ம வீட்டெல்லாம் தலைதறிக்க ஓடி இருக்காங்க. பேசாமலே இருந்தா ட்ரைனிங் கொடுத்தது தப்பா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு வாயில தான் சனி. இவ அம்மக்காரி வாய் திறந்தாலும் சனிதான், இவ வாய் திறந்தாலும் சனிதான். ஹலோ, உங்களை தான் சொல்றேன். உங்களுக்கு காது கேக்குமா கேட்காதா? 6 அடி உயரம் தான் மட்டும் போதாது, காதும் கேட்கணும். அதி பாக்குறாரு, கொஞ்சமாவது பயப்படலாம் பாரு. காது கேக்குது காது கேக்குது. நான் வேற நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் வாக்கு கொடுத்துருக்கேன். வாய்ப்பே இல்ல. இந்த பிள்ளைக்கு வாயில தான் சனி. இவரே வந்த அன்னைக்கு 4 பேரை வேலையை விட்டு தூக்கி இருக்காரு. எப்பேற்பட்டவர்னு தெரியாம இவ வேற. இன்னைக்கு நீங்க 2 வீட்டுக்கு போன மாதிரி தான். அதான் தெரிஞ்சு போச்சே. வாய்க்கு கொஞ்சம் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி கீ கொடுத்து விட்டுட்டேன். இனி அது ஃபுல்லா ஆடி முடிச்சிட்டு தான் நிக்கும். ஆமா, எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? லஞ்சம் கொடுக்கிறது தப்புனா லஞ்சம் வாங்குறது தப்பு தானே? அப்போ நீங்களே எங்க கூட முட்டு போட்டு நில்லுங்க. சார் அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் வீட்டுக்கு போறேன். அத்தை எப்படி சமாளிச்சேன் பத்தில. வாங்க வீட்டுக்கு போலாம். ஏமா அங்க நில்லுமா. இல்ல, அவர் ஒத்துக்கிட்டாரு. நாங்க வீட்டுக்கு போறோம். அத்தை வாங்கத்த போயிருவோம். அப்ப இவ்வளவு நேரம் பயந்துகிட்டு தான் பேசுனியா? இத்தான் அந்த உடம்ப பார்த்து பயப்படாம இருக்க முடியுமா அத்தை? அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கு. வாங்க. பாடி ஸ்டாங்கு பேச மாட்ட வீக்கத்தை வாங்கத்த. காலு கையில ஆடுத பார்த்தா உங்களுக்கு தெரியலையத்த. ஓடிடுவோம். வாங்கத்த. அது இந்த ஆட்டம் ஆடுது. காட்டிக்க கூடாது, ஓடிடுவோம். அவனு காலை பார்க்காடு. அத்தை என்ன என்ன என்னன்னு கேக்குற? என்ன ஒரு தினசா பாக்குறாரு? ஹலோ, உங்களை தான் நான் கேக்குறேன். அவரு ஒன்னதான் பாக்குறாரு. வந்த உடனே டிப்டாப்பா நின்னாரு. 4 பேரை வேலையை விட்டு தூக்குனாரு, கவுந்துட்டாரு. நான் கிளம்ப போறேன். இப்ப புரிய எதுக்கு சாயங்காலம் வர வச்சிருக்காருன்னு. சார், டே தாரு, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. நான் வீட்டுக்கு போகணும். அப்ப நான் போலாமா? அப்பா, நான் கூட பயந்துட்டேன். தப்பு பண்ணது பயப்பட்டோம். நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க, நானும் தப்பு பண்ணிருக்கேன். சரிசமாயி போச்சு. நான் வீட்டுக்கு போறேன். எஸ் சார். பின்னாடி கூட்டாங்க. ஆத்தி என்னத்துக்கு தெரியல. ஓகே சார். ஆத்தி செத்துதே. லாடம் கிட்ட போறாரா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்லாமா? என்ன சொல்றீங்க? அப்பா அவ்வளவுதான் இன்னைக்கு. லாடம் கட்ட போறாங்களா? அப்படிதான் நினைக்கேன். பின்னாடி வர சொல்லி இருக்காரு. போச்சதே. அப்ப தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா? எதுக்கு சார் முறுக்கு தொங்க போட்டுருக்காரு? பிள்ளைங்களா வாங்க வாங்க வாங்க. அப்பாடா, அதாவது வேற ஒண்ணு இல்ல. இவனை நம்ம ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாவல்ல, பசியோட இருப்போம்ல, அதான் முறுக்கத்தின்னு வைத்து நச்சுட்டு போவாங்கன்னு வச்சிருக்காவ. நான் கூட பயந்துட்டேன். நல்ல போலீஸ்காரல அத்தை. ஆமாமா, பார்த்த பார்வை எங்களுக்கு தானே தெரியும். இவ காதம்பரி மோதானா? சந்தேகமா இருக்க. இவ அம்மாக்காரி நம்ம மனசு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதை தகடு பொடி ஆக்கி விட்டுட்டு போயிருவா. இந்த பார்வை பார்த்திருக்காரு. இப்ப இவள என்ன அப்பாவியா சுத்திக்கிட்டு இருக்கு. அத்தை முறுக்குத்தே, நீ காதம்பரி மாவா தானே? அத்தை, அந்த பெரிய முறுக்கு எனக்கு, சின்ன முறுக்கு உங்களுக்கு. முறுக்க கொடுக்குன்னு நினைச்சவரு கையில கொடுத்துருக்கணும். இப்படி நூலு கட்டி தொங்க போட்டிருக்க மாட்டாரு. இதுல ஏதோ பெரிய வில்லங்க இருக்குது. ஆசைப்படாத. எலிய பொறி வச்சு பிடிச்ச மாதிரி நம்ம பிடிச்சிட்டு இருக்காரு. சும்மா இரு. பரவாயில்ல அத்தை, எனக்கு வயிறு பசிக்கு. அந்த முறுக்க பார்த்தோன்னே நாக்கெல்லாம் ஊறுதுத்த. எங்க சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி வைங்கள. நானும் அப்படித்தான் நினைச்சேன். உன் கூட உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிய, அது வாய்க்கு நீ இப்போதைக்கு போகவே முடியாது. கேட்டியா கேட்டியா? உன் வாய்க்கு இப்போதைக்கு போக முடியாதா? முறுக்குத்த எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியலா? சார் வர தாயே, கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு தாயி. முறுக்குத்த பரவாயில்ல, நீங்க செஞ்சதை நான் மன்னிச்சுட்டேன். அந்த முறுக்க தின்னுட்டு நான் கிளம்புறேன். நீ முறுக்க தின்னுருவ, நான் களி திங்க போறேன். எத்தோ பெரிய முறுக்கு.
இவ கண்ணு புள்ளா முறுக்கு மேல இருக்கு, இவரு கண்ணு புள்ளா இவ மேல இருக்குது. போதும். வீட்டுக்கு போகணும்ல? அப்படின்னா ஒரு சின்ன பந்தயம், அதுல ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். அப்பா, இவ்வளவுதானா? என்ன பத்தின்னு சொல்லுங்க. இந்த முறுக்க திங்கணுமா இல்ல முறுக்க பிச்சுக்கிட்டு ஓடணுமா? சொல்லுங்க சார், செஞ்சிருவோம். உன் கண்ணெல்லாம் முறுக்குல தான் இருக்குது, அப்படிதானே? ஆமத்த, பசித்த. அதேதான். இந்த முறுக்க கட்டி சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆக கூடாது. அப்படி சாப்பிட்டுக்கணும். இது புதுசா இருக்கு சார், கொஞ்சம் புதுசா தான் இருக்குது. இவ்வளவுதானா? சூப்பர் சார். எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. ஆத்தி, கை எட்ட மாட்டேங்குதே. அத்தை, செத்த. 6 மாசம் ஆனாலும் இதை திங்க முடியாது. 6 மாசம் களி திங்க போறதுனா சொல்லாம சொல்லி கட்டியிருக்காரு. சார், இவ்வளவு வயத்துல கட்டி இருக்கீங்க, கொஞ்சம் கீழே இறக்கி கட்டுங்க சார், அப்பதானே பிச்சு திங்க முடியும். முழுசா சொல்லலையே. கையை வச்சு எடுத்து சாப்பிடக்கூடாது. கையை 2 பின்னாடி தான் கட்டி இருக்கும். குதிச்சு குதிச்சு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருங்க. இதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். போய்கிட்டே இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? வேற ஆப்ஷனே இல்லையா? முறுக்கு தானே, சாப்பிட்டுட்டு போங்க. எட்டாது. அது உங்க சாமர்த்தியம். வீட்டுக்கு போகணும்னா சாப்பிட்டுட்டு போங்க. மேடம், அங்க 2 கை பின்னாடி கட்டுங்க. எங்கப்பா, கைய கட்டாட்ட மட்டும் நாங்க தின்றோம் பாருங்க. கை 2 கட்டுங்க. ஓகே சார். மேடம் மேடம், கொஞ்சம் மெதுவாவே கட்டுங்க. சரி. எனக்கா லஞ்சம் குடுக்குறீங்க? முறுக்கு சாப்பிடுங்க, முறுக்கு சாப்பிடுங்க. அம்மா, முடியலையே. ஐயோ, சுபா, முடியல. முடியல? முடியல. கிசர் வந்துட்டா. கிசர் வந்த மாதிரி இருந்தது. வந்துட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருங்க? முறுக்கு கடித்தல் போட்டி. யாரு நீங்க? யாரு? என்ன இது? எதுக்கடி பண்ணி வச்சிருக்கீங்க? ஓலக்க கண்ணி யாரு? என்ன ஒரு வசதி பேசினா கோயந்திரா நினைச்சீங்களா? யாரு ஸ்டேஷன் கொடுத்தது? வெளியே அனுப்புங்க. சார், கமிஷனர் வந்துட்டு இருக்கார் சார். கமிஷனரா? கமிஷனரோட ரிலேட்டிவ் சார். சொல்ல போனா எல்லாமே இவர் தான் சார். கமிஷனரா? என்ன இதெல்லாம்? என்ன கேள்வி கேட்டா உனக்கு ரைட்ஸ் கிடையாது. எங்க வீட்டு பொம்பளை பண்ணதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆரம்பமே மோதல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. இது ரெண்டுத்துக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. உங்க கத்துவலிக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. மரியாதை கட்டலாம் அவுத்துடுங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை கொண்டு பார்த்துட்டு போ. சரியில்லை, இது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். உன் வேலையை கொண்டு பார்த்துட்டு போ. அப்படியா? ஆதிரா, மீனாக்கா வாங்க. அப்பெல்லாம் என்ன கூட்டிட்டு போக முடியாது. அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணாங்க? அதான் கேஸுக்கு எதுவுமே இல்லையே. சார், லஞ்சம் கொடுத்துட்டாங்க, கையை கழுவ மாட்டிருக்காங்க. போங்க சார். ரொம்ப வாழட்டின உள்ள வச்சலாம். பாத்துக்க. கமிஷனருக்கு ஃப்ரெண்டுனா பயந்துரை நினைச்சியா? அதுக்கு வேற ஆளு பாரு. என் மீச முக்கிய கூட நடத்த விட முடியாது. நீங்க வேலைய ஆரம்பிங்க. ஓட மாட்டாரு போலக்க. இத கடிக்க முடியல. காடி அத்தி, கிசருக்கு முக்கு வெத்துட்டே. போட்டி இப்படி ஆரம்பிக்குதா? என்ன ஆதிரா இப்படி பாக்குறான்? அக்கா, ஆதிரா போட்டுட்டு கிளம்புங்க. நீங்க போட்டி தொடங்கலாம். இதுல ஜெயிச்சதை விடுவீங்களா? ஆமா. வேற ஏதாவது போட்டு வைங்கள. அக்கா, இவ என்ன கவங்கிட்ட கிஞ்சிட்டு இருக்கா? அதான் உனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிப்போச்சே. வேற யார்ட்ட பேச உனக்கு என்னடா? அதான் உனக்கு நிச்சயத்தை தர போதே. அதுக்கு சார் சார், வேற ஏதாவது போட்டு வைங்க சார். எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். வேற என்ன போட்டி வைக்கணும்? வேற எந்த போட்டி வச்சாலும் நான் ஜெயிச்சிருவேன். இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? ஆனா உன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடா. ஆமா, உன் பேர் என்ன பேரு? எதுக்கு எதுக்கு கேக்குறீங்க? சும்மா இரவிடா. எல்லாரும் சேர்ந்து நான் பஸ் உள்ளதெல்லாம் முடிவு பண்ணிட்டீல்ல. உன் பேர் என்னன்னு கேட்டேன். சொல்லாத. ஏன்டா? அவர் யாரு தெரியல. யார் அந்த நமக்கு என்ன? ஆதிரா. ஆதிரா? அடி வயித்துல நெருப்பு வச்ச மாதிரி இருக்குமே. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். என்ன பேரு? என்ன பேரு? ஆதிரா. சரி, நீ கேம கண்டினியூ பண்ணு. அதான் முடியலன்னு சொன்னேனே. முயற்சி திருவினையாக்கும். ட்ரை பண்ணு. 8 மணிக்கு சார். சார், என்ன? கவுஷனோட சொந்த அக்கா பொண்ணு சார். அதுக்கு என்ன? கவுஷோட அக்கா பொண்ணுனா லஞ்சம் கொடுக்கலாமா? சார், இவங்கள பார்த்தா லஞ்சம் கொடுக்குற ஆள் மாதிரியா சார் இருக்கு. ரெண்டு ஏதோ விளாட்டா நினைச்சு பண்ணிட்டாங்க சார். நீங்க எதுக்கு இவ்வளவு கருத்து வாங்குறீங்க? நோ சார்.
இவங்கள பத்தி தெரிஞ்சனா சொல்றேன். வெறும் காமெடி பேசுங்க சார். ஆமா சார், நிஜமாவே தான். இவங்க ரெண்டத்தையும் அந்த ரூம்ல போட்டுட்டு நீங்க கேளுங்களேன், இவங்க ரெண்டே பண்ற கூத்தெல்லாம். ஓ சரி, யூ கண்டினியூ. அதான் சொல்றாங்கல்ல, எங்களால முடியல. ட்ரை பண்ணணும். எங்க ட்ரை பண்ண? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன லஞ்ச கேஸ் சார்? அவங்க லஞ்சம் கொடுக்கணும்லாம் கொடுக்கல. அது ஏதோ அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிற ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பாருங்க. நான் சப்போர்ட் பண்ணல, இவங்க அந்த மாதிரி பட்டவங்க கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். என்ன ஞாபகம் இருக்கா? இல்ல சார். நல்லா பாருங்க. இல்ல சார். நீ பொன்தோல தானே? ஆமா. என்ன பாரு, தெரியல? தெரியலையே. கபடி கலக்காட்டு டீமு. ஆமா. கிஷோர் ஐஏஎஸ் எழுதிட்டு இருந்தீங்களே. ஐஏஎஸ் ஆகும்னு நினைச்சேன், ஆவல. இதுக்கு வந்துட்டேன். நம்பவே முடியல. நம்ம பார்த்து 12-13 வருஷம் இருக்கும்ல. வளர்ந்தவன என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தெரிஞ்ச பயந்தாண்டா. சாரி சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இவனு ஒண்ணு அந்த கபடி ஆண்டோம். ஒரே டீம், நம்ம வயசுதான்டா. அதுக்கு எனக்கு இவனை பிடிக்கல. ஏன்டா உனக்கு அவனை பிடிக்கல? பிடிக்கலன்னா பிடிக்கல. உனக்கு யாரை தாண்டா பிடிச்சிருக்கு? அந்த அவளே உனக்கு பிடிக்கல. ரொம்ப நல்ல பையன்டா. அவன் கூட வந்தது 4 அக்கா, இவன் ஒரே பையன். நல்ல குடும்பத்து பையன்டா. அக்காவுக்காக வாழ்க்கை இறந்தவன். நீ சும்மா அப்படியா? அக்காவுக்குலாம் டைம் வந்துட்டாடா. இல்ல, இன்னும் 2 அக்கா பாக்கிடா. அவளை பெண்ணுக்கு ஆசைப்பட்டு நஞ்சாதான் பெத்தாங்க. அதனாலும் அக்கா, நான் படுற பாட்ட பாரு. அந்த கபடி மூலமா தான்டா அந்த போஸ்டிங்க்கு நான் வந்தேன். நான் நிறைய வாட்டி நினைச்சு பாப்பேன்டா, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு. ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு 10 மாதிரியே பேசுறீங்க. இவ்வளவு பெரிய போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறமும் அதே பாசம். நம்ம என்ன ஃப்ரெண்டு தானடா, என்ன அப்படி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் இப்போ டூட்டில இருக்கோமே. ஓகே ஓகே, சரி வீட்டுக்கு வரணும்னு கட்டாயமா வரேன். அப்போ அப்பமே வந்தது எல்லாம் உங்க ஃபேமிலி தானா? ஆமா, சொன்ன அண்ணி. என்ன சொல்ற? அது அக்கா பொண்ணு, இது அண்ணி. அதனாலதான் சொன்னேன் உறுதியா இவங்க லஞ்சம் கொடுக்குற ஆள் இல்லன்னு. விளையாட்டு பத்தி எக்கச்சக்கம். ஐயோ சாரி சாரி சாரி. இவங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லு. இப்ப அனுப்பிடுறேன். என்னடா ஒன்னும் டென்ஷன்ல வேண்டாம். நீ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அனுப்பு. ஃபார்மாலிட்டிஸ்ல வேற இல்ல, நீ கைது கருத்து வாங்குவாங்க அவ்வளவுதான். டேயா, அதான் சொல்லுங்க அண்ணி, 2வது அண்ணி. ஜாயிண்ட் ஃபேமிலி தான். அப்படியா? நான் ஒரு டைம் உங்க வீட்டுக்கு வரும்போது யாருமே இல்லையே. அப்ப எல்லாரும் தனித்தனியா இருந்தோம். இப்ப எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். ஓ சரி சரி. கட்டாயமா வீட்டுக்கு வரணும். எதுக்கு? எதுக்கு வீட்டுக்கு வரணும்? இவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்க அறிமுகம் தேவையில்லை. எனக்கு இவனுக்கு ஆக மாட்டேங்குது. பொண்ணுற கோபப்படுறாத. இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கு பிடிச்ச பேரே. ஓ அப்படியா? எங்க வீட்டு வாரிசு. ஓ சரி சரி சரி. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அனுப்பு. எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் அதான் நீ வந்திருக்கேன்னு தான் பாக்க வந்தேன். சரி ஓகே. என்ன ரொம்ப தேங்க்ஸ். ஏன் நிஜமா நினைச்சே பாக்கல. நீங்களும் எங்க வீட்டுக்கு வரணும், வாங்க. கட்டாயமா வரணும்டா. சரி, இப்பவுமே உங்களால அனுப்பி வைக்கிறேன். சரி டே, எந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிடா. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, உங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அனுப்புறேன். பரவாயில்ல, என் முன்னாடிதான் அனுப்பணும். யாரும் கொத்திட்டு போயிட மாட்டாவே, போய் நில்லு. வெள்ளந்தியான பொண்ணு. சார், இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டேன் சார், கடிச்சு சாப்பிடவே முடியல சார். பார்வதி, ஓ கடமோரச்சிக்கு ஒரு அழகா இல்லையா? அப்ப இவங்க என்ன நடந்தது உனக்கு தெரியாது. என்னத்த கிசர் வந்துட்டு போனது எப்போ? எதுக்கு சிரிக்கிற? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன எங்க வந்து மாட்டிட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேச இவரு எதுக்கு சிரிக்கிறாரு? ஏன் சிரிச்சா என்ன? ஏன்டா நீங்க என்ன பண்ணதுக்கு சிரிக்கிறான்? எனக்கு அது பிடிக்கல. அத்தை விடுங்க. கிசர் மாமா எப்போ வந்தாங்க? நீ வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு. இப்பதான் வந்து பேசிட்டு நம்ம விட சொல்லிட்டு போயிருக்கா. அப்ப இந்த முறுக்கு கடிக்கண்டாமா? அத்தி, முறுக்குக்காக தான் கடிச்சியா? அதான் பனிஷ்மெண்ட் இல்லைன்னு ஆயிப்போச்சே. அந்த முறுக்கு மட்டும் கொடுத்துருங்களே. அத்தை ஏன்டா? முறுக்கு தானே, போற வழியில வாங்கிக்கலாம். இல்ல, எனக்கு இந்த முறுக்கு தான் வேணும். அவனை போக சொல்லுங்க அத்தை. அவனை போக சொல்லுங்கன்னு சொன்னேன். போ, அதான் அவங்க சொல்லிட்டாங்களா? கிளம்பு. ஆதிரா. அத்தை ஏன்டா? மேடம், அந்த முறுக்கு கலத்தி கொடுங்க. ஓகே சார், தேங்க் யூ. சரி. ஆதிரா, இந்த கையை யார அவுத்து விடுவா? மேடம். சாப்பா, கையெல்லாம் வலிக்குது. சாரி. சாரிலாம் இருக்கட்டும், அந்த முறுக்க மட்டும் கொடுத்துருங்க. ஐயோ பாவம். சரி. தேங்க் யூ. ஒரு பொருள் நம்ம கையில இருக்கும்போது சின்னதா தெரியும். அதே பொருள் வேற ஆள் கையில போச்சுன்னா ரொம்ப பெருசா தெரியும். அப்படிதானே தரணே? என்னம்மா? தேங்க் யூ. பரவாயில்ல. அப்படி எனக்கு ஒண்ணு பிச்சு கொடுத்துருங்க.
ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்புங்க. ஏன் அவ என்ன பிச்சைக்காரியா? எனக்கு வாங்கி கொடுத்துக்க தெரியும். வாங்கி கொடுத்து தான் அனுப்பணும். ஓகே சார், தேங்க்யூ. இல்ல, இந்த முறுக்கே எனக்கு போதும், நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடுதேன். இல்ல பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போங்க. சரி. ஆ? சரின்னு சொன்னேன். ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில். கண் மூடினார் உன் ஞாபகம் பூ பூக்குதே என் வாலிபம். ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் கண்ணில். வாங்க போலாம்.